ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ என்னோட ஐடி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு நான் ஐடி வேணும்னு நினைக்கிறேன். இதோ பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோட ஐடி. இப்போ என்னோட ஃப்ரெண்டு என்னோட தங்கச்சி கூட விளையாட போறோம். ஆனா அவனால் பேச முடியாது. இப்போ கொஞ்ச நேரத்துல அவ கேம் விட்டு வெளியில போயிடுவா. நம்மளோட கலர் என்ன எமோஷ்னல் கேட்டிருக்காங்க. ஆங்க்ரி, சேடு, ஜாய், ஆக்சிட்டின்னு எனக்கு தெரியாது. நான் ஜாயே கொடுத்துட்றேன். இங்கே பாருங்க, இப்போ ஜாயின் வந்துருச்சா. இப்போ நான் போய் என்னோட தங்கச்சியை பார்க்குறேன். தங்கச்சி எங்கேயும் போயிருக்க மாட்டேன், என்னை விட்டு லெவல் வேறதான் மாறிப்பா. என்னை விட்டு லெவல் மாறிப்பா. சரி, அவளுக்காக என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் அப்படியே கேம்குள்ளே போயிடுறேன். அவள் கேம்குள்ளே இருக்கிறாளன்னு தெரியல, ஆனால் விளையாடுறேன் நான் சும்மா. இந்த ரெட் மேலே ஐயோ நானே கீழே விழுந்துட்டேன். பரவாயில்ல, செக் பாயிண்ட் தானே இது. ரெட் மேலே கை வச்சேன்னா ஓ டைரக்டாவா? எக்ஸ்பீடியெல்லாம் குறையாது, டைரக்டா. இப்போ நம்ம எல்லோல போகணும். என்னோட தங்கச்சி எல்ல இருப்பான்னு தெரியல. ப்ளூனா அவ ஆங்கிரின்னு நினைக்கிறேன். ப்ளூ இல்ல, ப்ளூ சேடு, ரெட்டு தான் ஆங்கிரி. ஓகே, நம்ம திருப்பி எல்லோலயே போயிட்டு இருக்கணும். அதான் கான்செப்ட். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. அவ கேம் விட்டு வெளியில போயிட்டாலான்னு நான் பாக்குறேன். இல்ல, இன்னும் இருக்கிறா. ஆனா அவ என் கூட பேச முடியாது. அவ ஆல்ரெடி கேம்குள்ள போயிட்டா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆடிட்டு இருக்கிறா. நம்ம எல்லோலயே போனா ஒன்றும் ஆகாது. நடக்கலாம் முடியுமா? ஆனா ஸ்லோ, வெரி ஸ்லோ. நான் ஜம்பே ஓகே. ஏங்க நீங்க ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்களா? நம்ம செக் பாயிண்ட் இப்போ விழுகிறதெல்லாம் அதே போய் நெக்ஸ்ட் செக் பாயிண்ட்ல அந்த ஆரோ மார்க் நிற்குது. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? அதைய நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். இப்போ மட்டும் பாருங்க, நான் இந்த லெவலை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, செக் பாயிண்ட் போயிடுச்சு. என்னை மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க. எல்லாருமே ஹாப்பி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் சேடு, சில பேர் ஸோ கீழே வந்துட்டேன். ஆனால் இது ரொம்ப பிக் சர்க்கிள்ஸாக இருக்கு. அப்படியே நம்ம ப்ளூக்கு போனோம். செத்துட்டோமா? அப்போ நம்ம எல்லோக்கு தான் போகணும். எல்லோ டீம் ஓகே. எல்லோ டீம்மேட்னு சொல்லக்கூடாது, எல்லோ தான் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஜாய், அதாவது ஒரு ஜாய். அப்போ கட்டி காட்டும். யூ கேன் பி எனி எமோஷனல் ஆன் லெவல். மாட்டிக்கலாமா லெவல? இருங்க பண்ணி பார்ப்போம். ஆமாங்க, மாட்ட முடியுது. ஆனால் நம்மளுக்கு இப்போ ஒரு 21 லெவல் வரட்டும். அப்போ நம்ம போய் மாட்டிக்கலாம். அவ எங்கங்க ஃபினிஷ் லைனுக்கே போயிட்டா போலே இருக்கு. எங்க போனான்னு தெரியல. ஆனா ஃபினிஷ் லைனுக்கு போயிட்டாளா தெரியல. நானே இப்பதான் பார்க்கணும். ஃபினிஷ் லைன்னு தான் நினைக்கிறேன். ஃபினிஷ் லைனுக்கு தான் போயிருக்கான். சப்போஸ் அவ ஃபினிஷ் லைன்லயும் இல்லைன்னா கன்ஃபார்மா அவ வேற இடத்துல தான் இருக்கு. முன்ன மறைய எனக்கு அதுதான் கான்சன்ட்ரேட் பண்ணல. நான் அப்படியே நின்றுட்டு ஸ்டக்காய்
இங்க பாருங்க நம்ம முடியில ஒரு ஜுண்டி இருக்கு. இது என்ன எமோஷனல்? ஜாய்னா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கும், அப்புறம் வந்து பிளேஃபுல்லா இருக்கும். ஆனா இது என்ன? சும்மா லிட்டில் ஸ்மைல். நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. அவ வரலன்னு நினைக்கிறேன். அவ ஏதாவது ஒரு கடைசி லெவல்ல தான் இருப்பா. கன்ஃபார்மா ஏதோ ஒரு லெவல்ல தான் அவ ஸ்டக் ஆகி நிற்பா. ரொம்ப ஹார்டான லெவல் மாதிரி இருந்துச்சுன்னா அவ ஸ்டக் ஆகி நிற்பா. இதே ஈஸியான லெவலு, அப்புறம் எப்படி அவ ஸ்டக் ஆகி நிற்பா? ஐயோ, கீழே விழுந்துட்டே இருக்கு. ஈஸியிலலாம் போய் கீழே விழுகிறேன். கஷ்டத்துல தான் வந்து கரெக்டா பண்றேன். இந்த லெவல்ல கீழே விழுந்துட்டு. ஓ, இந்த சைடா? இட்ட வழியே ஏறினங்க. இதுதான் நம்ம. அவ ஆங்கிரியா சேடான்னு தெரியல. அவளுக்கு மீதி இருக்க 2 மீனிங் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது மாதிரி ஆங்கிரி, சேடு, ஜாய், அதுல ஏதாவது ஒண்ணுதான் அவ சூஸ் பண்ணிருக்கா. என்ன ரெட்டு? ஓ, நம்மளை கன்ஃபியூஷன் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. இங்க எல்லோ இருக்கு, இங்க திருப்பி எல்லோ இருக்கு. கலர் கூட சில டைம்ஸ் மாறும். ஆங்கிரி. ஓ, இதுதான் நம்மளோட இடம். என்னோட தங்கச்சி பேரு ரியல் நேம் இமையா. அவளோட ஐடி நேம் வந்து ஜிடி பாலாவும் இருக்கு, இன்னொன்னு அவளோட ரியல் நேம் இமையான்ட்டு வச்சிருக்கா. இல்ல, அது வேறதான். எல்லாருமே ஜாய் தான். என்னாச்சு? சீட்டிங். நான் எல்லோட தான் போனேன். கெஸ்ட் பேட். இதான் ஜாய். அப்பா இதுதான். இந்த வழியா போயிட்டு திருப்பி இந்த வழியா. இல்ல, மாட்டி மாட்டி போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரீனு ஒரு மாதிரி இருக்கு. கிரீனு நெக்ஸ்ட் கிரீன். ஓகே, நெக்ஸ்ட் பீஸா. ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டேங்க. இங்க பாருங்க, 32 ஸ்டேஜ் 32 நம்ம. என்ன அங்க ஸ்விங்க? என்ன ப்ளூல வந்து ஸ்விங் ஆயிடுச்சு? என்னாச்சு இதுக்கு? நான் எல்லோ டீம்டா, டீம்மேட்டு. எல்லோ டீம்மேட்டா? ஓ, இந்த வழியா நான் யூஸ் பண்ணி போய் பண்ணேன். ஜாய், sadness, angry, anxiety, disgust. டிஸ்கஸ்டா? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வழியில் போயிட்டு இந்த வழி அப்படி இல்ல இல்ல இல்ல, எல்லாத்துக்குமே கிராஸா இருக்கு. எனக்கு தெரியல, எல்லாத்துக்குமே கிராஸா தான் இருக்குன்னு மேபி நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, எல்லோக்கு தான் ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, ஆரஞ்சு, ப்ளூ கலர், சேடு, என்னமோ எக்ஸ்பிரைட் லிங்க் வந்துச்சுல, அதுக்கெல்லாம் ரொம்ப ஹார்டு. எல்லோக்கு எல்லோ, ரெட், ஆங்கிரி, அப்புறம் வந்து அர்ஜென்டி ஏதாவது ஒன்று. அதுதான் வந்து அதுதான் ஈஸியா இருக்கு. ஏய், இவங்க மட்டும் யாரு? ஐயோ, ஜம்ப் பண்ணவா? இங்க ஃபயர் வருது, அப்பனா ரெட்டா இருக்கும். சுண்டி போட்டு. ஓ, கேர்ஃபுல் கேர்ஃபுல்.
கேர். ஐயோ நான் தொடவே இல்லை, இது சீட்டிங். அது எப்படி? சரி திருப்பி ரிட்டர்ன் ஆகி வரேன். இந்த கடைசி தானே முடிச்சிட்டேன். ஏங்க இன்னும் அந்த சேடு அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் என்னன்னு தெரியல, அதுக்கெல்லாம் கஷ்டம். இப்ப அதுக்கெல்லாம் ஈஸியா வருது. இப்ப ஆங்கிரி அப்புறம் கிரீன் கலர் என்னமோ இருக்கு, அது தெரியல அது பேரு. ஆங்கிரி ஜாய், அதுக்குதான் ஆங்கிரி ஜாய் ஆரஞ்சு, அதுக்குதான் கஷ்டமா இருக்கு இப்பதான். அவளை இவ்வளோ நேரமா நான் பார்க்கவே இல்லை. இந்த சர்வர்ல இருக்கிறாட்டு வருது, ஆனா அவ எங்க போயிருப்பான்னு தெரியல. இந்த ஆர்டி எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல, அதனால அவ எங்கேயோ ஃபினிஷ் லைன் கிட்ட இருப்பா. ஃபினிஷ் லைன் கிட்ட எங்கேயோ முழிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரீஸ்டார்ட் பண்ணிருப்பாளா? அதுவும் மேபி இருக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணி வந்திருப்பா. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸி. நான் முடிச்சிட்டேன். எல்லாம் இது மாதிரி எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ. ஆனா நம்ம இந்த எல்லோ ஃபுல் சாங் பாடிடலாமா இந்த எல்லோல? எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ சிட்டிங் ஆன் த பஃபெல்லோ. 42 ஸ்டேஜ் 42. ஓ என்ன தப்பாயிடுச்சு. எங்க போயிட்டு இது இது என்ன கலரு? இதுதான் எல்லோ, இது எல்லோ, இது எல்லோ. அது வேற எங்கேயோ என்னை இழுக்குது. லேடர்ல போனா கூட பிரச்சனையா? சரி நமக்கு எதுக்கு, வாங்க. நல்லா டஸ்ட் மாதிரியெல்லாம் சட்டை வருது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட முடிக்க போறோம். 50 ஸ்டேஜ் வந்தா முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இப்போ 46. என்னது? ஐயோ ஒரு க்ளூவே இல்லை, தர மாட்டேங்கிறாங்க. ஏங்க இது சும்மா வச்சிருக்காங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலான்ட்டு. நம்ம எதுல வேணா போலாம். இங்க பாருங்க, சும்மா வச்சிருக்காங்க. இதுலதான் நீங்க ஏமாந்துடாதீங்க. நோப் தலை மேல ஏறிட்டு இப்ப என்ன பண்ணும்? இந்த உலகத்தையே பார்க்க முடியும். இது மேலதான் நம்ம ஏறணுங்க. அவ முடிச்சிட்டலாம் இல்லைங்க, அவன் ஃபினிஷ் லைனுக்கே போயிட்டா ஃபினிஷ் லைனுக்கு. இல்லைன்னா ரீஸ்டார்ட் பண்ணியிருப்பா. ரீஸ்டார்ட். ஃபினிஷ் லைனுக்கு வந்தாச்சு. 50 முடிஞ்சாச்சு. நான் சைட்லேயே வரேன், அப்பதான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். சொல்லி முடிக்கிறதுக்கு கீழே வந்துட்டேன். ஓகே, சைட்லேயே போனா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வழியா போலாம், இல்லைன்னா இப்படி இறங்கி கீழே விழுந்துட்டே இருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் அவ்வளோ ஆர்வம். ஃபினிஷ் எனக்கு போய் என்ன இருக்குன்ட்டு. என்ன பால் உருண்டாவே இருக்கு, நம்மளுக்காக வெயிட்டிங். ஓகே நம்ம வந்தாச்சு. கிரீன் கலர் ஸ்லைம். வந்தாச்சு. செக் பாயிண்ட் சட்டு ரொம்ப அதிகமா இருக்கான்னா இந்த கேம்ல.
இப்போ என்ன கலரு மாற்றிக்கலாமா? பர்பிள் ஆயிடுச்சு. பர்பிள் ஆக முடியல, சும்மா வச்சுருக்காங்களா? ரிமூவ் ஹேட்டு. வாவ், இது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இது மேட்ச் வைஸ் யாரும் இல்லை. அண்ட் தென் நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.